Hello everyone, I am Manish from VB Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நேவிகேஷன் யூசிங் கோ டு அப்படிங்கிற ஆப்ஷனல் டேலியில இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதோட ஃபியூச்சர்ஸ் என்னங்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு VB Infotech Tally. ஸோ ஃபர்ஸ்ட் கோ டு அப்படிங்கிறது என்னன்னா, கோ டுங்கிறது நமக்கு ஒரு பவர்ஃபுல் செட்ஸ் மாதிரி நமக்கு ரன் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம நேவிகேஷன் டூலோ நம்ம பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்க முடியும். ஷார்ட்கட்டுக்கு நம்ம ஆர்டிஜி கொடுத்து அப்படின்னா நமக்கு கோட்டுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்க முடியும். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டா நம்ம ரிப்போர்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சேல்ஸ் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஆர்டிஜி கொடுத்துட்டு இங்க நான் சேல்ஸ் ரெஜிஸ்டர் கொடுத்தேன், எனக்கு சேல்ஸ் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் வந்துடும். இது நம்ம கோ டு யூஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இதுவே நீங்க கேட்வே ஆஃப் டேலியில வர்றீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக் போயிட்டு நீங்க சேல்ஸ் ரெஜிஸ்டர் கொடுப்பீங்க. ஸோ இது நீங்க மேனுவலா நீங்க பண்றதுக்கும் செர்ச் இன்ஜின்ல போய் நம்ம ஆர்டிஜி கொடுத்து நம்ம பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கும். இதே மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் ஆர்டிஜி கொடுத்துட்டு நான் ஒரு சேல்ஸ் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்ஸ் நான் இருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுக்கணும், ஒரு லெஜர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுக்கணும்னா அகைன் ஆர்டிஜி கொடுத்துட்டு நான் லெஜர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க முடியும். ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நான் எடுத்துக்கிறேன், நான் செக் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் எடுக்கிறேன், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நான் சேல்ஸ் ரெஜிஸ்டர் வரணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தேன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர் நமக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுவோட பவர்ஃபுல் டூல். இது போக நமக்கு ஸ்விட்ச் டூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் டூங்கிறது இருக்கும். இது எதுக்காகனா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு அல்லது ஸ்கிப் பண்ணி நம்ம அடுத்து போறதுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சேல்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம இருக்கோம், இதை விட்டுட்டு நம்ம மற்றது போறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிஎஸ்டி ஒன்னுக்கு நான் பேஜ் மூவ் ஆன் ஆகிறேன், ஜம்ப் ஆகிறேன் அப்படின்னா இங்க நான் ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்கு நான் கொடுத்துக்கலாம். கொடுத்துனா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்க முடியும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்கேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெளியும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுங்கிற ஸ்விட்ச் டூங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ கோட்டுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுக்கிறேன், ஒரு கம்பெனிக்கு நான் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஆகி நான் சேல்ஸ் ரெஜிஸ்டர் நான் கொடுத்துறேன். சேல்ஸ் ரெஜிஸ்டர் நான் போயிட்டு நான் பர்டிகுலர் மந்த் நான் எடுத்துறேன். இதுக்கப்புறம் நீங்க பழசு எடுக்கணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து எடுத்துக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் அகைன் ஆர்டிஜி கொடுத்தீங்கன்னா ஷோ ஓப்பனிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இது நம்ம என்னென்ன ரிப்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சோமோ அது நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பனிங் கொடுத்துட்டோம் நமக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்க லெஜர் அவுட்ஸ்டாண்டிங் போறேன் அப்படின்னா லெஜர் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தனா எனக்கு அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் மூவ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுங்கிற ஆப்ஷன். நீங்க டேலியில பேசிக்ஸ் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக்கோட 99 ரூபீஸ் கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுவோம் நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் நமக்கு ஓப்பன் ஆகும், இது கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே கோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கீழே டேலி பிரேம் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு கோர்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபீஸ் வரும். வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம Q&A செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்றேன். செக் அவுட் கொடுத்துட்டு நீங்க மெயில் ஐடியா வந்து யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு விபி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.